சகோதரர்களே, ஆக பொருளை சம்பாதிக்கிற நாம், ரிஸ்கை தேடுகிற நாம், இந்த ரெண்டு விஷயம், ஒன்று ஹலாலாக சம்பாதிப்பது, இன்னொன்று சமூக அக்கறை வரணும், அறச்சிந்தனையும் வரணும். இன்றைக்கு வக்ஃபுகள் அறவே இல்லாமல் போய்விட்டது. வக்ஃபை பற்றி பல முறை நான் சொல்லி இருக்கிறேன். முன்பெல்லாம் முஸ்லிம்கள் எவ்வளவு வக்ஃபு செஞ்சாங்க? ஒரு காலத்தில் இருந்தது, தோட்டங்களை வக்ஃபு செஞ்சாங்க, பேரிச்சம்பள தோட்டங்களை வக்ஃபு செய்வாங்க. அன்றைக்கு யாராவது இறந்து விட்டார், இறந்து போனவருக்கு என்ன செய்வாங்க? வக்ஃபு தான் செய்வாங்க. நாம இறந்து போனவருக்கு குர்ஆன் கத்தம் பண்ணா போதும், யாராவது மனுஷ மாணவர்களை கூப்பிட்டு ஒரு 30 பேர்த்த கூப்பிட்டு 30 ஜுது ஓதுனா போதும், இதான் நாம செய்யக்கூடிய ஆக குறைஞ்ச செயல். ஆனால் அன்றைக்கு சஹாபாக்கள் அப்படி இல்லை. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய தாயார் இறந்து விட்ட நேரத்தில் பெருமானாரிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என் தாய் இறந்து விட்டார், நான் என்ன செய்யட்டும் என் தாய்க்காக? பெருமானார் சொன்னார்கள், உன் தாய்க்காக நீ விரும்பக்கூடிய பொருளை சதகா செய், நீ விரும்பக்கூடிய பொருளை வக்ஃபு செய். ஸஅத் இப்னு உபாதா அவர்கள் 2 காரியம் செஞ்சாங்க. ஒன்று, தன்னுடைய தோட்டத்தில் ஒன்றை வக்ஃபு செய்தார்கள். இன்னொன்று, முஸ்லிம்களுக்காக ஒரு கிணறு தோண்டி வக்ஃபு செஞ்சாங்க. எல்லா முஸ்லிம்களும் இந்த கிணற்று தண்ணீரை குடிக்கட்டும், இது என்னுடைய தாய்க்கான வக்ஃப். மதீனாவிலே நீண்ட காலங்கள் வரையிலும் ஸஅத் இப்னு உபாதாவுடைய அந்த வக்ஃபு செய்யப்பட்ட கிணறு இருந்தது. பல வருடங்கள் முஸ்லிம்கள் அதிலிருந்து பலன் பெற்றார்கள். ஆக அன்றைக்கு மக்கள் இறந்து போனவர்களுக்காக வக்ஃபு செய்வாங்க. பிறகு மஸ்ஜிதுகளுக்கு வக்ஃபு செஞ்சாங்க, நூலகங்களுக்கு வக்ஃபு செய்தார்கள், கபர்ஸ்தான்களுக்கு வக்ஃபு செய்தார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் கால்நடைகளுடைய பாதுகாப்பு, கால்நடைகளுடைய நலன்களுக்காக கூட வக்ஃபு செஞ்சாங்க. இன்றைக்கும் கூட சிரியாவிலே டமாஸ்கஸ் என்று சொல்லுகிறோமே, அங்கே சில வக்ஃபு நிலங்கள் இருக்கிறது. அதுவெல்லாம் ஒரு காலத்துல முஸ்லிம்கள் பூனைகளுக்காக, குதிரைகளுக்காக வக்ஃபு செஞ்சாங்க. அதாவது அந்த இடத்தை வக்ஃபு செய்து அங்கு முளைக்கக்கூடிய செடி கொடிகள் அதை குதிரைகள் சாப்பிடட்டும். சில இடங்களை வக்ஃபு செஞ்சாங்க, பூனைகளுக்காக வக்ஃபு செஞ்சாங்க. இப்படி மனிதர்களுடைய நலன் தாண்டி விலங்குகள் மீது கூட முஸ்லிம்கள் அக்கறை செலுத்தினார்கள். ஆனால் இன்றைய தனவந்தர்கள், இன்றைய செல்வந்தர்களிடத்தில் இந்த அக்கறை எங்கு போனது? ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனை நம்முடைய ஊர்ல கிடையாது. எவ்வளவு கோடிகள் நாம் வைத்திருக்கிறோம். திருமணத்திற்கு பல லட்சத்தை நாம தண்ணீராக நாம இறைக்கிறோம். ஆனா ஒரு நல்ல காரியத்திற்கு, ஒரு மஸ்ஜித் கட்டுவதற்கு, ஒரு மதரசாவிற்கு, அல்லது ஒரு சமூக தேவைக்குன்னு போனா ஒரு 1000-2000 கொடுப்பதற்கு கூட பல செல்வந்தர்களுக்கு மனம் வருவது கிடையாது. ஆனா கல்யாணத்துல இந்த சாப்பாட்டை வச்சு என்ன செய்ய முடியும்? இதற்கு ஏதாவது நன்மை இருக்குதா? மறுமையில இந்த விருந்து இவ்வளவு செலவழிக்கிறோமே, ஒரு பைசா நன்மை இதுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஒரு நன்மை இல்லாத ஒரு காரியத்திற்கு இவ்வளவு லட்சங்களை நாம் செய்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே ஒரு சமூகத்திற்கு பயன்படுகின்ற எந்த காரியத்தையும் நாம் செய்வதில்லை. முஸ்லிம்கள் அன்றைக்கு இந்த வக்ஃபுகள் செஞ்சாங்க, பல மருத்துவமனைகளை உருவாக்கினாங்க, பல கல்விக்கூடங்களை உருவாக்கினார்கள். இதுதான் முஸ்லிம்களுடைய அறச்சிந்தனை இருந்தது. இன்றைக்கு நாம் வீழ்ந்து போனதற்கு காரணம் இந்த சமுதாய சிந்தனை இல்லாமல், சமூக அக்கறை இல்லாமல், அறச்சிந்தனை இல்லாமல் போனதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் கேவலப்பட்டு நிற்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, சம்பாதிப்பது என்பது வெறும் நம்முடைய சுகத்திற்காக, ஒரு பெரிய பங்களா வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், இந்த சிந்தனைக்காக அல்ல. நம்மள்ட்ட வசதிகள் இருக்கலாம், செல்வ செழிப்போடு வாழலாம், ஆனா கொஞ்சம் சமூக அக்கறை வேண்டும்.